குட் ஃபெலோஷிப் ப்ரமோட்ஸ் குட்னஸ். அதை தான் நம்ம பார்த்தோம். இப்போ வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13:20 வசனம் சொல்லுகிறது, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான். எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. என்னங்க, ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமாவான். யார் கூட சஞ்சரிக்கிறவன், யார் கூட பழகிறவன், யார் கூட ஐக்கியம் கொள்கிறவன், ஞானி கூட இருந்தேன்னு சொன்னா நான் ஞானியா தான் ஆவேன். மூடனோட நான் இருந்தேன்னு சொன்னா மூடன் மாத்திரம் ஆக மாட்டான், நான் நாசமும் ஆயிடுவேன் சொல்லுது வசனம். எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. அப்ப நல்ல ஃபெலோஷிப் முக்கியமா, முக்கியம் இல்லைங்களா? சரியான ஃபெலோஷிப் முக்கியம். சரியான ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். அந்த ஃபெலோஷிப்புக்காக நானும் நீங்களும் ஏங்கணும். அந்த ஃபெலோஷிப்ல நம்ம வந்து நின்னோம்னாவே விட்டு போறதுக்கு மனசு வராது, விட்டு போறதுக்கு விலகிறதுக்கு மனசு வராது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு தோணும். இங்க பாருங்க, இவர் பாருங்க, அப்போஸ்தலர் 20:7 வசனம் சொல்கிறது, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளில் புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களோட சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தானா. ஃபெலோஷிப்பை பாருங்க, மிட் நைட் வரைக்கும் அந்த ஃபெலோஷிப். ஏன்னா போனோம், அவர் வேலையை பார்க்கறதுக்கு போனோம், தூங்கட்டும் போயெல்லாம் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாம அந்த ஃபெலோஷிப்ல என்ன பண்றாரு, கூடி வந்திருக்க சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் என்ன பண்றாரு, மறுநாளில் புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர் போனோம். அதுக்காக சரிப்பா நம்ம என்ன பண்றோம், நாளைக்கு காலைல நம்ம சீக்கிரம் 5 மணிக்கு எழுந்து கிளம்பணும், அதனால சீக்கிரம் படுங்க, படுத்துருவோமா, சீக்கிரம் படுங்க, சீக்கிரமா தூங்க போங்க அப்படின்னு சொல்லுவோம். இவரு பாருங்க, அது ஓகே இருக்கட்டும், ஆனா நடு ராத்திரி முதல் என்ன பண்ணுமா, பிரசங்கிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஃபெலோஷிப் மேட்டர்ஸுங்க. மெயின்டைன் பண்றாரு பாருங்க. நான் நாளைக்கும் போகணும், நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கிக்கிறாரு. கொஞ்ச நேரம் தூங்கினா போதும், காலையில் வரைக்கும் பிரசங்கிக்கல, நடுராத்திரி வரைக்கும். அதுலேயும் ஞானம் பாருங்க. காலையில் வரைக்கும் நடுராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு காலைல போகலாம். பேலன்ஸ் பண்றாரு பாருங்க இந்த ஃபெலோஷிப்பை.